லுட்னிக்குடைய பேச்சு ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குது. அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை போர்ட்போலியோவுடைய அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்தியாவோடு எல்லா அக்ரிமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வேறு எக்ஸ்பெக்டிங் லாட், இந்தியாவோட அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை. எங்களுடைய டொனால்ட் ட்ரம்பை அவர் பேசுவதற்கு மறுத்த காரணத்தினால நாங்களும் எங்களுடைய ஆளுமையை காட்ட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டுறார். பிரைம் மினிஸ்டர் பேசலைன்னா ஏன் பேசலை அப்படின்னா, நமக்கு வெளிவிவகாரத்துறை ராஜ்ய ரீதியாக ஆலோசனைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க சில விஷயத்த பண்ணும்போது அவருடைய தடாலடி அரசியல் நமக்கு ஒத்து வராது. நம்மளை பொறுத்தவரை நாம் அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் பிரைம் மினிஸ்டர் பேச மறுத்தார். லுட்னிக் ஒரு விஷயத்த மறைக்கிறார். என்ன சார் அது? அதுதான் முக்கியம். என்ன மறைக்கிறார்னா, உலகத்துல பெரிய சந்தை நம்ம நாடு தான். 145 கோடி மக்கள்ல அமெரிக்காவுடைய ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடிய அளவு, மேற்குலகத்தினுடைய ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடிய அளவு, சீன ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் 60 கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப இந்தியாவை பணிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மார்க்கெட்டுன்னு அமெரிக்கா பார்க்குறாங்க. அமெரிக்கா அதுக்கு எடுத்த யுக்தி என்ன தெரியுமா? அந்த நிலங்களில் வரக்கூடிய டயரி ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள், இதெல்லாம் இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு மோடி அரசுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. மோடி அரசு எப்படி ஏற்றுக்கும்? மோடி அரசு இல்லை, எந்த ஒரு அரசும் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி நீ ப்ரெஷர் கொடுக்க முடியும்? அமெரிக்காவுடைய ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு மலடாக்கக்கூடிய விதைகளையும் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணுற டயரி ஃபார்ம், சீஸ், பட்டர், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாவற்றையுமே இங்கே கொண்டு மார்க்கெட்டுக்கு கையெழுத்து போட சொல்லுவோம். கேட் ஒப்பந்தத்தின் இன்டர்நேஷனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து நம்ம போட்டாலும் அது ஏற்றுக்கணும். நம்ம இந்தியா அதை போட முடியாது. இதுதான் அவங்களுக்கு பயங்கரமான கோபம்.